ஒருத்தர் பிரெக்னெண்டா இருக்க அவரோட வைஃப்க்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு போறாரு. ஆனா அங்க போனா இவரோட வைஃப் மீடியால பெரிய ஆளா ஆகிற வரைக்கும் குழந்தைலாம் வேண்டாம், அதனால அந்த குழந்தைய நான் கலைக்க போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவருக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. அதுக்கு மேல இவர் ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவங்களோட அழகாலையும் இவங்களோட விடாமுயற்சியாலையும் ஒரு டிவில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. என்னதான் காசு பணம் புகழ்னு நிறைய வந்தாலுமே குடும்பத்துல நிம்மதியே இல்லாம தான் இருக்காங்க. குழந்தை வேண்டான்னு சொன்ன நாள்ல இருந்து இப்ப 10 வருஷமா இவங்க ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட பேசுறதே அவர் நிறுத்திட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதருக்கு இன்வைட் பண்றாங்க. எல்லாருமே அங்க அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஆனா அங்க வந்த எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அவரோட கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவரு அந்த கையை தட்டி விட்டுறாரு. அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்ததுமே அவர்கிட்ட எல்லாரும் முன்னாடி ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு நீ மத்தவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டியான்னு பதிலுக்கு சண்டை போடுறாரு. இவங்க இத்தனை வருஷமா இழந்த வாழ்க்கையை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து இவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் கால் ஒன்னு வருது. ஒரு பெரிய கிளையண்ட் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணனும், மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கே அது ஞாபகம் வருது. உடனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த லேடியோட அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கதாகவும் அவங்களோட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, சோ கடைசி நேரத்துல அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. ஆனா இவங்களுக்கு கிளையண்ட் தான் முக்கியம்னு அவர் பேச்ச கேட்காமலே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அம்மா முக்கியமா ஆபீஸ் முக்கியமான்னு ஒரே குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கடைசி நொடியில இருக்க அம்மாவை விட இவங்களோட ஆம்பிஷன் தான் முக்கியம்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களோட அம்மாவும் இப்ப அவங்களோட பொண்ணை பார்க்காமலே கண்ண மூடிடுறாங்க.